எல்லோருக்கும் வணக்கம். மதிய சமையல் வந்து அப்பா தான் செய்ய போகிறாரு. வந்துட்டியா? வந்தாச்சு. வா. வந்துட்டியா? வா. என்ன பண்ணுறோன்னு சொல்லிடுங்க, அப்புறம் வராங்க. நேற்று அவனுக்கு தடுப்பூசி போட்டு வந்தீங்களா குழந்தைக்கு? ஆமாம். அந்த வழியில் 2 பேரும் அங்கே இருக்கிறீங்கள, பார்த்தா வேலைக்கு ஆகாது. நீங்கள் வந்து சமையல் செய்யறதுக்கு லேட் ஆகிடும். இப்போ டைம் 10:50. 1 மணிக்கெலாம் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரி பார்த்தேன், கோவக்காய் இருந்தது. நேற்றே நான் சொன்னேன் 2 நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். 2 நாளைக்கு வந்து காலையில் கொஞ்சம் சமையல் மட்டும் பார்த்துக்குங்க, குழந்தைய மாற்றி வச்சுன்னு எங்களுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதனால தானே நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிங்க. அதுக்காக இல்லை, பார்த்து நீங்கள் அவனும் அழுதுகிட்டே இருக்கான். 2 ஆள் வேணும் பார்த்துக்கிறதுக்கு. நைட்லாம் தூக்கம் இல்லை வர. சரி பார்த்தா கோவக்காய் இருந்தது ஃப்ரிட்ஜில். 2ஆவது ஒரே ஒரு பீட்ரூட் வச்சுருந்தேன். அது எப்படி வச்சுருந்தது? ஒரு பீட்ரூட். நான் பீட்ரூட்டு நமக்கு யாருக்கும் செய்யறதில்ல. வாங்கின்னு வந்தால் பிரியாவுக்கு மட்டும் ஒரே ஒரு பீட்ரூட்டு பொரியல் பண்ணிட்டு ஒவ்வொன்று தான் செய்வோம் ஒரு நாளைக்கு. அதனால வீட்டில் ஒரு பீட்ரூட் இருந்தது. ஒரு பீட்ரூட்டு கட் பண்ணிக்கினேன். இங்கே பாரு, ஒரு பீட்ரூட்டு கட் பண்ணேன். இதுக்கு என்னென்ன போட்டீங்க? பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சோண்டு, கூட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு இடித்து போட்டுருக்கேன். இன்னும் மிளகாலாம் எதுவும் போடலை. இது வந்து பெப்பர் போட்டு செய்ய போகிறேன். ஓ, மிளகுத்தூள் போட்டு. ஆமாம், மிளகுத்தூள் போட்டு அதை மட்டும் செய்ய போகிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். இதுவும் அதே தான், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு இடித்து போட்டு தோலோட. இதுக்கு மட்டும் கடைசியில் மிளகாத்தூள். இதுக்கு கடைசியாக மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுவேன். அவ்வளோதான். இதுக்கப்புறமா பீர்க்கங்காய் அதே மாதிரி தோல் செய்விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒன்று கேட்டு தான் செய்கிறேன், எனக்கு தெரியாது. இல்லை, பீர்க்கங்காய் வந்து நான் செய்கிறேன். அதான், இது கடலைப்பருப்புக்கு செய்வியா இல்லை கிரேவி மாதிரி செய்வேன்னு எனக்கு தெரியல. கட் பண்ணி வச்சிட்டேன். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டேன். தக்காளி அப்படியே கட் பண்ணிடலாம் அப்போ செய்யும் போதும். சரி, முதல்ல இது பொரியல் வேலை பண்ணலான்னு 2 கப் அரிசியை ஊற வச்சுட்டேன். சாப்பாடு செய்யறதுக்கு அரிசியை ஊற வச்சுட்டேன். கழுவிட்டு நான் செய்கிற மாதிரி குக்கரில் செஞ்சிடணும், அவ்வளோதான். அது இது பொரியல் மட்டும் பார்த்து அப்பப்போ. சரி, 3மே பொரியல, அப்புறம் எப்படி சாப்பாடு சாப்பிட்றது? அதுதான், பீர்க்கங்காய் இருக்குது, பீர்க்கங்காய் கூட்டு செய்வேன். எதனா போட, அதுதான் பொரியல் செய்ய போறியா நீ? ஆமாம். அப்போ ரசம் வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு போதும். தயிர் இருக்குது, தயிர் தாளித்து கொடுத்துரு எனக்கு. நானும் அவனும் தயிர் சாப்பிடுவோம், நீயும் சாப்பிட்டுக்கலாம். ரசம் இருக்குது கொஞ்சம், அது பிரியா சாப்பிட்டுப்பா. போதும், 3 பொரியல், ரசம், தயிர். இன்னைக்கு ஒரு வேலைக்கு இதை முடிச்சுக்கோ. சரி, அதனால் இதை செய்யலான்னு நான் செஞ்சிட்ருக்கேன். இது 2 நீங்கள் பொரியல் முடியறதுக்குள்ளே நான் மாடியில் போயிட்டு, வெயில் நல்லா காயுது, நான் போய் துணி காய வச்சுட்டு வந்துடுறேன். ரைட்டு. அதுக்குள்ளே துணியும் போட்டுட்டேன் நான் மிக்சியில். மிக்சி ரெடி பண்ணிடுவா. மிக்சி வந்து ரெடி பண்ணிடுறேன். மிக்சி ரெடி பண்ணிடுவாங்க. சரி, ஓகே, நான் போயிட்டு துணி காய வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. அப்பா பாருங்கள், பீட்ரூட்டு அப்புறம் வந்து கோவக்காய் செய்யும் போதே காமிச்சாரு. நான் வந்து துணி காய வைக்க மேலே போய் காய வச்சுட்டு வந்தேன். சாதம் வெடிச்சிட்டாரு. ரசம் வந்து அப்பா செய்யலை, நான் வந்து நேற்று வச்ச ரசம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். முட்டை வறுவல் மிளகு போட்டு செஞ்சுக்கிறாரு. என்னடா மிளகெல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து போய்க்குது. அப்புறம் பீட்ரூட்டு பொரியல், அப்புறமா கோவக்காய் செஞ்சுருக்காரு. அப்பா செஞ்சது. சாதம் செஞ்சுட்டாரு, அப்பா தான் செஞ்சார். அப்புறம் நான் வந்து கூட்டு பாசிப்பருப்பும் பீர்க்கங்காவை போட்டு கூட்டு வச்சுட்டேன். இது பிரியா கேட்டுச்சு, பாசிப்பருப்பு போட்டு செஞ்சு கொடுங்க. ஏன்னா நான் கடலைப்பருப்பு போட்டு தான் நிறையா செஞ்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஆனால் பிரியா வந்து எனக்கு பாசிப்பருப்பு போட்டு செஞ்சு கொடுமான்றதுனால, கடலைப்பருப்பு கேஸ்ட்ரிக் குழந்தைக்குன்றதுனால பாசிப்பருப்பு போட்டேன். இதுவும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் வந்து இதுதான் லஞ்சு. சாயங்காலம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்கோடு வந்து வீடியோ தொடங்கலாம். இப்போ நைட்டு வந்து நான் சிம்பிளாக வந்து மதியம் பண்ணதே கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. சரி, வந்து ரொம்ப அதிகமாக ஹெவியாக பண்ணாமல் நைட்டில் சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பால், முட்டை, ப்ரெட்டை வச்சு ஒரு ரோஸ்ட்டு தாங்க பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே எப்பாவது காலையிலையோ நைட்டோ டின்னருன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஒரு 5 பீஸ் சாப்பிட்டோமா அன்றைக்கி காலையில் இல்லை நைட்டு எங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் டிஃபனு. அந்த மாதிரி தான் நான் அதிகமாக வந்து செய்வேன். உடம்புக்கு கொஞ்சம் முட்டை, பாலெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் உடம்புக்கு சத்து கிடைக்கின்றதுனால அடிக்கடி அதாவது நல்லா விரும்பி சாப்பிட்றாங்கிறதுனால நான் வந்து அதை அதிகமாக செய்வேன். இப்போ நைட்டு அதுதான் செய்ய போகிறேன். பால் வந்து எப்போவுமே காய வச்சு ஆற வச்சுங்க. பச்சை பாலும் செய்யலாம், ஆனால் எங்களுக்கு வந்து பச்சை பால் வந்து கொஞ்சம் வளவலான்னு இருக்குன்றதுனால நீங்கள் காய வச்ச பால் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து நேற்று வீடியோவில் வந்து முறுக்கு போட்டிருந்தீங்களா, அந்த முறுக்கு வந்து நிறைய பேர் மாவு கேட்டிருந்தீங்க. இடியாப்பம் மாவில் செய்யலாமா, மாவு வந்து வறுத்துங்களா, இல்லை ஈரம் மாவா, காஞ்ச மாவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தராக கமெண்ட்டில் போய் நீங்கள் கமெண்ட்டு பார்ப்பீங்களா என்னன்னு தெரிலன்றதுனால நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட அந்த முறுக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு. நான் வந்து எப்போவுமே ஒரு 4 கிலோ 5 கிலோ, குறைஞ்சபட்சம் 4-5 கிலோ தான் நான் மாவு அரைச்சிப்பேன்.
நல்லா காய வச்சுட்டு, அதுவும் ரேஷன் அரிசி தாங்க. நான் வந்து கடை அரிசிலாம் என்றைக்குமே நான் வாங்கி பண்ணதில்லை. ரேஷனில் எப்போ வந்து நமக்கு வெள்ளையாக அரிசி கிடைக்குதோ அப்போ நல்லா ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுடுவேன். இப்போ அரிசி நான் இப்போ நைட்டுக்கு ஊற வைக்க போகிறேன். ஏன்னா மாவு வந்து நேற்றோட காலி ஆகிடுச்சு. ஒரு 2 கப்பு தான் இருக்கும். அதுவும் நைட்டு நம்ம படுக்கும்போது ஒரு 10-11 மணிக்கு நம்ம வந்து அரிசி ஊற வச்சுட்டு காலையில் கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டி நம்ம வெயிலில் காய வச்சு மிஷினில் குத்த அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுக்கணும். நான் அப்படி தான் செய்வேன். நான் எடுத்துன்னு வந்து வச்சுட்டா நமக்கு தேவையானப்போ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முறுக்குக்கு வந்து நம்ம கடல மாவோ பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு மிக்சியில் 1 கிலோ வந்து அரைக்கிறோன்னா நம்ம வறுத்து போட மாட்டோம். அப்படியே அந்த மாவில் தான் முறுக்கு செய்வோம். மாவெல்லாம் வந்து வறுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வறுத்து கூட செஞ்சுக்கலாம். நான் எப்போ வந்து வறுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம நல்லா வெயிலில் வறுக்கிறத விட வெயிலில் வந்து நல்லா காய வச்சு தான் நம்ம மாவு அரைக்கிறோம். அதே மாதிரி 6 மாதம் ஆனாலும் மாவு வந்து கெட்டு போகாது. ஏன்னா நம்ம நல்லா காய வச்சு அரைக்கிறதுனால எதுவும் வராது. நம்ம 6 மாதம் வச்சுக்க மாட்டோம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை அரைச்சிக்கணும். ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே அதிலே நம்ம இடியாப்பம் செஞ்சுக்கலாம், புட்டு செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம். நேற்றே சொல்லியிருப்பேன். நான் நிறையா பண்ணிக்கலாம். அந்த மாவில் தான் நான் வந்து கொழுக்கட்டையும் போட்டேன், முறுக்கு செஞ்சேன். அதே மாதிரி மாவு வந்து வறுக்கலை. அப்புறம் வந்து பச்சை மாவு கிடையாது, நம்ம ஊற வச்சு ஈரத்தோட இருப்பில்ல, அந்த மாவுலலாம் முறுக்கு செய்யக்கூடாது. நீங்கள் வந்து எப்போவுமே முறுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிசி வந்து முன்னாடியே வந்து நல்லா காய வச்சு வச்சிங்க. அப்பா வந்து இடையில டவுட் வந்துடுச்சான், நீ அரிசி கழுவுன பற்றியே சொல்ல. நான் சொல்லிட்டேன், அரிசி நைட்டே ஊற வச்சுடுவேன், காலையில் நல்லா கழுவி சுத்தமாக வெயிலில் காய வச்சு மாவு அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டேன். நீ கழுவுதே சொல்லி ஊற வைக்கிறேன்னா நம்ம அரிசி எப்படி கழுவாமல் அரைப்போம்? கேள்வி கேட்கலாமா இந்த மாதிரி? அப்பா கேட்குறேன் நான். உங்களை அப்பா அரிசி ஊற வச்சாவே கழுவிடுவோங்க. காலையில் 4-5 முறை நல்லா கழுவிட்டு வெள்ளையாக வரணும் அரிசி. அந்த அளவுக்கு தான் நம்ம கழுவி காய வச்சுக்குவோம். நீங்கள் எப்போவுமே வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வெயில் காயும் போது ஒரு 2 கிலோ அவங்கவுங்களுக்கு எவ்வளோ செய்வீங்களோ ஒரு 2 கிலோ அரிசி கூட நீங்கள் நல்லா காய வச்சு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு மிஷினில் குத்து அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுங்க. அதிலே நீங்கள் புட்டு செய்யலாம், இடியாப்பம் செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், முறுக்கு செய்யலாம், தட்டை செய்யலாம், நிறையா செய்யலாம். அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. நான் அப்படி தான் செய்வேன். எனக்கும் மாவு ஆயிடுச்சு. நான் இப்போ நைட்டுக்கு அரிசி ஊற வச்சுடுவேன். காலையில் நம்ம எப்படி காய வச்சு மாவு அரைச்சின்னு வரதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோலே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். நான் இப்போ நைட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான நைட்டு டின்னருக்கு தான் இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் பால் வந்து காய வச்சுட்டேன். சூடு ஆறிடுச்சு. இப்போ ப்ரெட்டு ஒரு பக்கம் இருக்குது, தோசைக்கல். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கல் பற்ற வச்சுட்டு கம்மியில் வச்சுட்டு அது சூடாகிறதுக்குள்ளே இந்த முட்டை பாலெல்லாம் நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். 4 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பால் வந்து முட்டையில் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்பூன்லேயும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகிடும். பால் முட்டை வந்து தனித்தனியாக இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், முட்டையும் பால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து ஒன்று சேர்ந்து வரணும். ப்ரெட் எடுத்து தட்டில் வச்சாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்ல வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நெய் போட்டுக்கலாம். நான் வந்து நெய்யில் தான் செய்வேன். சவுண்டு கேட்குது. நான் இங்கே கேஸுக்கிட்ட வந்தாவே நம்ம பேரன் வந்து சவுண்டு கொடுத்துருவாங்க, அம்மா விட்டு போயிட்டாங்க பாருன்னு. இப்போ முட்டையை பாலம் நல்லா அப்படி ஒரு முறை கலந்துட்டு ஒவ்வொரு ப்ரெட்டாக எடுத்து நல்லா நினச்சிடுங்க. இப்படி இப்போ வந்து பாருங்கள், மேலெல்லாம் வந்து லைட்டாக சைட்லலாம் கொஞ்சம் நெய் விட்டுருங்க. அப்படி நம்ம திருப்பி போடுவோம்ல, அது கரெக்டாக இருக்கும். லைட்டாக ஒரு பக்கம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வெறும் ப்ரெட்டே வந்து நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணியும் அதுவும் வந்து ரொம்ப பிடிக்காங்க, வீட்டில் சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து இதுக்கு ரொம்ப அடிமையாயிட்டாங்க. அது வெறும் பண்ணுறது கொஞ்சம் பால் முட்டை தான் கலந்து கொடுத்தாங்களா. ஏன்னா அப்பா வந்து அதிகமாக அந்த முட்டைலாம் ரொம்ப வந்து சாப்பிட மாட்டார். ஏதோ ஒரு நாளைக்கு ஆம்லேட்டு, பொடி மாதம் அந்த மாதிரி சாப்பிடுவார். வேக வச்சா வந்து மிளகெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம்ல, மிளகாத்தூள் போட்டு அந்த மாதிரி சாப்பிடுவார். இப்படின்னா ஒரு 10 ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவார் ஃபுல்லாகவே. அதனால் அந்த அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் இப்போ நான் வந்து அதிகமாக யாராருக்கு என்ன ஒரு விரும்பி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு சந்தோஷம் தானே. அதனால் இப்போ அப்பா ஏன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்றதில்ல, அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி என்ன சாப்பிட்றாரோ அதனால் அது மாதிரி பண்ணி கொடுத்துறது. ஆனால் இது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவானதால வாரத்தில் 2 நாள் வந்து நான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துறது. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காலையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கெல்லாம். இதுலேயே ஒன்றும் இல்லை, கேரட் துருவி போடலாம், பீட்ரூட் துருவி போடலாம், எல்லாமே போடலாம், வெங்காயம் போடலாம், எல்லாமே போட்டு செய்யலாம். ஆனால் வந்து
இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பிடிக்கும். இது மேலே குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அது வந்து பிரெட் ஆம்லெட்டு. அதில் பால் ஊற்ற மாட்டோம். பால் ஊற்ற மாட்டோம். இல்லை லைட்டாக பால் சேர்த்துட்டு ஆஹா, பால் சேர்த்து வெங்காயம் இதெல்லாம் போடவே மாட்டாங்க. நீங்கள் தெரியல, நீங்கள் செஞ்சுட்டு பாலெல்லாம் ஊற்றி பண்ணுறதில்ல. வெறும் இந்த முட்டை மட்டும் அடிச்சுட்டு கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கொடை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு கலந்துட்டு பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்தா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கும் கொடுத்தா அனுப்பலாம், மதியம் கூட சாப்பிடுவாங்க. அப்பாவுக்கு வந்து தெரியல, அதனால் சொல்கிறேன். இதை ஹோட்டலில் போனால் எவ்வளோ ரேட் ஆகும் பாருங்கள். நீங்களே நிறையா சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. நல்லா பாருங்கள், சூப்பராக பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடாக சாப்பிட்ணும். இப்போ நம்ம வந்து ஒரு 2 முறை காமிச்சிட்டு அப்புறம் சூடாக செஞ்சு கொடுத்துடலாம் எல்லாருக்கும். சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நைட்டு வந்து டின்னருக்கு வந்து பிரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. சுட சுட வந்து அப்பாவுக்கும் பிரியாக்கெல்லாம் கொடுத்துட்டு நானும் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டா இன்றைக்கி நைட் வந்து நமக்கு டின்னர் முடிஞ்சுது. மதியம் அப்பா சமையல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் கமெண்ட்டில் வந்து முறுக்கு மாவு பற்றி பேசினேன். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் மாவு அரைச்சி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு திடீர்னு வந்து கடையிலலாம் வந்து 1/2 கிலோ வாங்கினோன்னா எவ்வளோ ரேட்டு, நான் வாங்கினதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் எனக்கு அந்த அரிசி மாவுலாம் எவ்வளோ ரேட்டுலாம் தெரியவே தெரியாது. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கிறதுனால இந்த மாதமும் வந்து ரேஷனில் பச்சரிசி நல்லா இருந்தது, வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன் 10 கிலோ மாவு. வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் நான் காய வைக்கிறது எப்படின்னு சொல்லி நைட்டு ஊற வைக்கிறது காமிக்கல, ஏன்னா தண்ணியில் போட்டு வைக்க போகிறேன். காலையில் கழுவி நான் எப்படி காய வச்சு மிஷினில் குத்து அரைச்சின்னு வந்து காமிக்கிறேன்றது அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே 2-3 வீடியோவும் போட்டிருக்கேன். அது முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு நாளைக்கு இது எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து அப்பாவுடைய சமையல் நான் பிரெட் ஆம்லெட் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.